ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு கீட்டோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் போர்க் வச்சு ஒரு நல்ல ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு வித்தியாசமான ரெசிபி பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும் கூட. இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேட் ரிச்சான ரெட் மீட். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போர்க் ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ் கோகனட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சின்ன ஆனியன் ஒரு 5 எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி 3 எடுத்துருக்கிறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், மல்லி லீவ்ஸ், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், ரெண்டு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கசகசா. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் சேர்த்து அரைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம போர்க்கை ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேனில் இப்போ கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆன உடனே போர்க்கை நம்ம இப்போ உள்ளே போட்டுக்கலாம். நான் 3 பீசஸ் ஆஃப் போர்க் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி லாங் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லைம் சேர்த்துக்கோங்க. மாற்றி மாற்றி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்குன்னு. இதுக்கு கூடால இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி விடுங்க. நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வேக வைங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற அந்த பேஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
பியூட்டிஃபுல்லான நம்மளோட போர்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.